அப்ப இருந்தே ஒரு ட்ரீம் என்னன்னா நம்மளும் ஒரு கார் வாங்கணும், நம்ம ஆரம் கொண்டு வரணும் அப்படின்னு. 3 years பி ஃப்ராங்க் சார் ஒரு கம்ப்ளைண்ட்ங்கிறதுக்கு அதுல வந்ததே கிடையாது. எந்த ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு வயரிங் இஷ்யூ எதுவுமே வந்தது இல்லை. ஏன்னா என்னன்னா ஆரம் வந்து டீமுங்கிற விட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே டீம்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஒரு குடும்பமா ஒர்க் பண்றாங்க. அதுல நம்மளும் வந்து ஒரு ஆடானா இருக்கிறங்கிறது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் கார் டெக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி ஆஃப் மியூசிக்கல் காரில் பார்க்க போகிறோம். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3-way பாசிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ வித்தவுட் ப்ராசஸர் தான் இந்த பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இவர் நம்ம கஸ்டமர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-way செட்டப் வந்து ஒரு பண்ணிட்டு போயிருந்தாரு. பேசிக்கான ஒரு ஆடியோ செட்டப், ஒரு 4 சேனல் ஆம்ப் சப்பு போட்டு ரொம்ப நாளைக்கு கேட்டிருந்தாரு. தென் அவர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவர் வந்து நம்ம கடைக்கு வந்துட்டே இருப்பார். வந்து ஏதோ புது கான்செப்ட் பண்ணாலும் வந்து அதில் கேட்டு ஆடியோ டெமோ கேட்டே இருப்பார், ஏதோ வண்டிகளை கேட்டே இருப்பார். கேட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-way மேலே ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 3-way பாசிவ் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதோட டெமோ வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ கஸ்டமரும் நிறைய ஷேர் பண்ணியிருப்பாரு, அதையும் நீங்கள் கேளுங்க. Hi, and welcome to the MR Competition Music Edition 2024. கான்செப்ட் தெரியும் நம்மளோட 3-way பாசிவ் கான்செப்ட் அது. ஸோ ப்ராசஸர் நெக்ஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். அதில் இப்போ 3-way பாசிவ் போது எப்படின்னா இதுல ஒரு டீட்டெயிலிங் இருக்கும். சவுண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டர் எல்லாமே இருக்கும் ஸ்டேஜிங். ஆனால் இதுலயும் அக்யூரசி லெவல் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ ஆக்டிவ் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும், ரொம்ப எனர்ஜியா இருக்கும். பட் இதுலேயே நீங்க பாருங்க நல்லா இருக்கும். மெயின் பிளேயர் ரொம்ப பிரமாதம் ஆல்பம் ஆக்சுவலி. இதில் ஃபர்ஸ்ட் Left. லெஃப்ட்டும் போது ஆப்வியஸ்லி லெஃப்ட் கேட்கும். ஆனா பேஸும் சேர்ந்து கேட்டுச்சுங்க உங்களுக்கு, கவனிச்சிங்களா? அது இதே மாதிரி தான் ரைட்ல வரும் பாருங்க. Right. மிச்ச சவுண்ட்ல கேட்கும், ஆனா பேஸ் வந்து கேட்டுச்சு. இப்போ லெஃப்ட் ரைட் இருந்தது, சென்டர் ஸ்பீக்கர் எதுவுமே மாத்தல. இப்போ சவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட் வரைக்கும் கேட்கும். Center. இங்க இருக்கும் கரெக்டா. இந்த ஃப்ளூட்டுக்கு இருக்கும். அதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஆக்டிவ் பண்ணும்போது அக்யூரசி இருக்கும். இதுல கொஞ்சம் சின்ன சின்ன வேவி இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரே சேனல் மூலியமா வரும் இல்லைங்களா? Center. அதுக்கப்புறம் Left. Center. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா Right. இங்க Center. வருது கரெக்டா. கொஞ்சம் தள்ளி இருக்கும், நல்லா கவனிச்சு பாருங்க. Left. Center. Right. Center. கொஞ்சம் கரெக்டா இந்த இடத்துல இருக்கும். இது ஏன்னா இந்த செட்டப் நம்ம செக் பண்றது, மியூசிக் கேட்கும்போது பாட்டு கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி கம்போஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது ஸ்டேஜ் இவ்வளவு வைடா கேட்கணும் நமக்கு. ஏன் டைம் கரெக்ஷன் இவ்வளவு முக்கியம் அவசியம்னா, நம்ம ரைட் சைட் ஸ்பீக்கர் உட்காந்துருக்கீங்க, ஸ்பீக்கர் ரொம்ப பக்கமா இருக்கு, இது தூரமா இருக்கு. ஆடியோ வரும்போது என்ன ஆகும்னா இது கேட்கறதுக்கு முன்னாடி இது கேட்டுரும். அதை டிலே பண்ணி இந்த சவுண்ட் இந்த மாதிரி ஸ்டேஜ் கொடுக்கும்போது தான் அவங்க என்ன ரெக்கார்டிங் பண்ணிக்கிறாங்க சவுண்ட் அப்படி நம்ம கேட்கும். அதுக்காக மெயின் பார்க்கறது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஹைட் ஒன்று இருக்கு. ஸ்டேஜ் ஹைட் எப்படின்னா இங்க ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் கேட்கும். அது ஏன்னா நாட் பிகாஸ் ஆஃப் டியூனிங், நம்ம அந்த போஸ்ட் பாட்டி விதத்தினாலையும் டியூனிங்னாலையும் சேர்ந்து தான் ஸ்டேஜ் ஹைட் இவ்வளவு ஹைட் கேட்கறது. அது இது வந்து ஒரு 3% சவுண்ட். இதே மாதிரி 7% சவுண்ட் வரும். அது எங்க ஸ்டார்ட் ஆகும்னா சைட் மிரர்ல ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. 1 2 3 4 உங்களுக்கு நேரம் 5, இங்கே 6, இங்கே
இவ்வளவு வைடா நமக்கு கேட்கும். மறுபடியும் ஒரு பாருங்க. 1 2 3 இங்க 4 உங்களுக்கு நேரம் 5 6 இந்த இது உங்களுக்கு நேரம் வந்திருக்கும் சவுண்டு. ஆனா அதுக்கு முன்னாடி செக்கிங் ட்ராக்ல இங்க வந்துச்சு. ஸோ இதுதான் புஷ் ஆன் சவுண்டு. எல்லா இடத்துலயும் மியூசிக் கேட்கும். இந்த சாங்ல நான் அப்படியே ஸ்டேஜ் காமிச்சு தெரியுங்களா? இதுல பாருங்க, இதுல இருந்திருக்கும்ல. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கேட்ட பாட்டாதான் இருக்கும். ஆனா இப்ப எல்லாமே ரீட்யூன் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே எல்லாம் புதுசா இருக்கு. நீங்க ரீட்யூனுக்கு போயிட்டீங்க. எனக்கு எல்லாமே புதுசா இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி கார் போயிட்டு நீ எப்படி சொல்றது, காரை விட்டே நீ இறங்க மாட்டேன், கார்லயே சுத்திட்டு இருக்க வேண்டியது. எப்பவுமே இப்ப வீட்டுக்கு போனவொடனே காரை நிப்பாட்டிட்டுங்க, வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறவங்களும் 2 பாட்டு உட்காந்து கார்ல கேட்டுதான் வீட்டுக்குள்ளேயே அப்பவே கம்பெனி பிளேயர் அப்பவே வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, நம்ம அப்பவே பைத்தியம். ஆடியோ கேட்கறதுக்கு லெவல் இருக்கு. என்ன லெவல்னா நம்ம எப்படி ஹையா நம்ம பேசுறோம் அந்த லெவலுக்கு ஆடியோ நீங்க போலாம். அப்பதான் வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் லைஃப் இருக்கும், நம்ம டீட்டெயிலா கேட்க முடியும். அந்த லெவலுக்கு மேல போக கூடாது. அதாவது 80 டிசிபிளுக்கு மேல நீங்க போக கூடாது. 80-85 குள்ள வச்சுக்கீங்க. இப்ப எனக்கு வால்யூம் எப்படி இப்ப சரி, இந்த ஒரு பாயிண்ட் கம்மியான எவ்வளவு டீடைல் பாருங்க. அதான் மீன் அந்த கேட்கறதுக்கு லெவல் இருக்கு. அந்த லெவல்ல எல்லாமே கேட்கணும், எல்லா சவுண்ட்ஸ் இருக்கணும். வைடு அந்த நீங்க சொல்ற அந்த இது நல்லா அந்த கேர்வா இருக்கிற மாதிரி. இப்ப நேரா வீட்டுக்கு சீக்கிரம் போயிருவீங்களா? பாட்டு கேட்டு போவீங்க? அதெல்லாம் போக மாட்டேன் வீட்டுக்கு. நான் இன்னைக்கு 3 மணி உட்காந்து எல்லாம் பொறுமையா கேட்டு அதாவது ஒரு நாள் 1 மாசம் 2 மாசம் கனவு உங்களுக்கு பல வருஷம் கனவு. பர்சனலா வீடியோல அழுதுருவாங்க தெரியுமா. அதாவது இப்ப நிறைய இதுக்கு பின்னாடி வந்து நீங்க சொன்ன மாதிரிதான், நீங்களே பாத்தீங்களா எவ்வளவு தாண்டி இதுல இந்த ஆடியோ மாற்ற ஃபர்ஸ்ட் வரும்போது சின்ன ஸ்ட்ரகிள் ஆகி அதுல நம்ம ஒரு இது. நீங்க இப்படி சொல்றீங்க, நாங்க நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம். எப்படின்னா நம்ம வீடியோ பார்த்து நம்ம ஆடியோ டெமோ கேட்டு காசு சேகரிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஒரு நம்மகிட்ட வரும்போது தப்பா வெளியே போய் மாட்டிட்டாங்க. மாட்டி ஒரு ஃபேமிலியே லாஸ்ட் வீக்ல வந்து ரொம்ப இது பண்ண தொடவே மாட்டேன். ஒரு ரீவர்க்ல பண்ணி கொடுத்தோம். ஸோ என்னன்னா மியூசிக்ங்கிறது அவங்க ரொம்ப ரசிச்சு அதுக்காக காசு சேமிச்சு நிறைய பேர் பண்றாங்க. ஆனா கரெக்டான இடத்துல போய் பண்ணணும், எங்க போனாலும் சரி. இப்ப இது நான் செகண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப வீட்லயே இப்ப எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது, நம்ம எல்லாரும் ஆடம்பரம் நினைக்கிறாங்க. பட் இது எனக்கு பொறுத்தளவுக்கு என்னன்னா, நம்ம ஹியரிங் நம்ம கொடுக்குற வேல்யூ மாதிரி. இப்ப எனக்கு என் காதுக்கு இவ்வளவு எனக்கு பிடிக்குது. இல்ல போன இது இப்ப நீங்க சொல்றீங்க இது மாதிரி ஆடம்பரம் இல்ல. போன வாரம் ஒரு கஸ்டமர் வந்தாரு. அவர் 5-6 வருஷம் ஆடியோ பண்ணி கொடுத்துருக்கேன். ஷோரூம்ல விட்டு ஏதோ டோர் மாத்திரைங்கிற பேர்ல ஒயர் மாத்தி விட்டாங்க. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நேரா ஷோரூம் நேரம் வந்தார். வந்து தயவு செய்து இந்த பழையபடி இந்த ஒயரை சரி பண்ணி கொடுங்க. ஏன்னா மியூசிக்னால அந்த பாட்டால அவருக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அவரு எனக்கு தெரப்பி கார் தான், தெரப்பி போயிருச்சு அப்படின்னாரு. நான் ஒரு டைம் குருவாயூர் போறப்ப நினைக்கிறேன், நம்ம காரு ஷோரூம், இது எனக்கு நடந்ததுதான். ஷோரூம் போயிட்டு உள்ள இருக்கிற அந்த பிளஸ் மைனஸ் மாத்தி விட்டாங்க. நான் ரியஸ் போயிட்டு வரும்போது கரெக்டா பாத்து கொடுக்கணும். ஸ்டில் நான் குருவாயூர் போயிட்டு வர முடியுங்க. அந்த டயர் நைஸ், அதாவது நான் இதுல கேட்ட என்னென்னமோ சவுண்ட் கேட்கறேன். ஆரணை எனக்கு அந்த குருவாயூர் ட்ரிப்பே போன மாதிரியே இல்லைங்க. என் மிஸ்ஸஸ் தெரியும், நான் ஆடியோ எல்லாம் இருக்க மாட்டேன்னு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து ஹியர் பண்றதுக்கு அவ்வளவு பிடிக்குங்க. இப்ப எல்லா இது எப்படி சொல்ற நல்ல நல்ல விஷயத்த தேடி போறதுல எந்த இது தப்பு கிடையாது இல்லைங்க. இது கைண்ட் ஆஃப் தெரப்பி. நிறைய பேர் வந்து மீன் வரது தெரப்பி தான். இப்ப நான் வந்து நம்ம அதிகமா வரது பிசினஸ் மென்ஸ் தான். எல்லாம் ஒரு ஜாப், ஹை ப்ரொஃபைல் ஜாப் அல்லது பிசினஸ் பண்ணி அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் மெயின் வேணும். கார் இது அவங்க ரூம், நல்லபடியா ஒரு ஆடியோ செஞ்சு வைக்கணும். நாளைக்கு 4 பாட்டு 5 பாட்டு தெளிவா கேட்கணுங்க. அந்த நாளே எனக்கு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப எல்லாத்தையும் இப்போ ஒரு தெரப்பி போறாங்க. அந்த சவுண்டுங்கிறாங்க, அந்த டிங், அந்த ஒரு டெசிபிள் காதுல கேட்கும்போது நம்ம கீழே இப்படி ஒண்ணு இல்லதான் அந்த அது கேக்குது அப்படியே மைண்ட் மண்டை ஃபுல்லா. இப்ப இது என்னன்னா, இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றோம், நம்ம சொல்றோம் லைவா. இப்ப நம்ம காரு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், நீங்க இருக்கிறீங்க, இது ரியலா சொல்றோம். சில பேர் நினைப்பாங்க இது நம்ம சொல்றோமே அப்படின்ட்டு இல்ல, இது நம்ம டை ஹார்ட்ல இருந்து நம்ம சொல்ற விஷயம். நீங்க ஆகட்டும் பெஸ்ட், நீங்க 2வது சொல்ற மாதிரி பெஸ்ட் ஒரு சவுண்ட் இன்ஜினியர், ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் கிட்ட போகணும். நீங்க என்ன சொன்னோம், இது கேளுங்க. என்னன்னா இங்கேன்ட்டு எங்க கொடுத்தாலும் இது கேளுங்க. நீங்க உட்காந்து இதெல்லாம் ஒருத்தர் காட்டுறாருங்க, காட்டியே காட்டலாம். இப்படி ஒருத்தர் காட்டுறாரு, நீங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு எங்கேன்னு வேற அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டா நம்ம ப்ராடக்ட் மட்டும் இல்லை, இது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு எமோஷனா நம்ம கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் நான் அது வீடியோ அப்படி
இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல நம்ம. எதிர்பார்க்கல நீங்க எல்லாமே. சும்மா நான் நார்மல் வந்து அவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு ரொம்ப எமோஷனா பேசிட்டு இருந்தேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இதெல்லாம் வந்து. இது ஒரு எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. எனக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி அதான் லைஃப்ல வந்து 30 வயசு ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் தொடர்றதுக்கு நீங்க ஏஜ் வந்து ஸ்டில் 30. இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து அதாவது என்னன்னா, இப்ப ஒரு பிராங்கா சொன்னா எப்படி நம்ம ஒரு நாள் யாரும் இருக்கு போறதுல இல்ல, என் சன் இருக்கிறான், நம்ம இதெல்லாம் உருவாக்கி நம்ம பையனை கொடுத்துட்டு போறப்ப டே நம்ம அப்பாவும் இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்கிறாரு. அதாவது என்ன நல்லது ஒண்ணு இது பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி. நான் ஒரு பைக் வச்சிருக்கிறேன், பையனுக்கு தான் வச்சிருக்கிறேன். ஸ்டில் இதெல்லாம் என்னன்னா நம்ம மேக் பண்றதெல்லாம் என்ன ஹாப்பி பண்றதுக்குன்னு இல்லைங்க. பையன் இருக்கிறான், நம்ம சுத்தி இருக்கிறவங்க மிஸ்ஸஸ் நாலேஜ் ஒய்ஃபே இருக்கிறாங்க, ஏன் இன்வெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இது இதெல்லாம் இப்படி இருக்கு பிடிக்குது அப்படின்ட்டு. பையன் இருக்கிறான், நாளைக்கு அப்பா கார்ல ஏறும்போது இன்னொரு ஃபேமிலி வந்துச்சு. அவங்க ஆடியோ பண்ணது எதுக்குன்னா, நம்ம ஃபேமிலி கெட் டுகெதர் நம்ம சேர்ந்து போறதுக்காகவே ஆடியோ வேணும்னு பண்ணாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்றதே காரணம் தான் இருக்குங்க. அது நிறைய விதத்துக்கு நிறைய ஸ்டோரி இருக்கு. பட் இது எல்லாமே என்னன்னா உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறனாலதான் இருக்கு. சில பேர் நான் சொன்னேன்ல ஒரு இடத்துல பண்ணி நான் கண்ணால பார்த்த அவர் உடைக்கிறாரு அந்த ப்ராடக்ட்டை வந்து டென்ஷன்ல உடைச்சிட்டாரு. அவர் இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் உடைக்கிறாரு. ஏன்னா அவர் எதிர்பார்த்த இன்சிடென்ட் இல்ல. அடுத்த அதை விட ஒரு வண்டியில கம்மியா பண்ணிருக்கு, அந்த வண்டியில இருக்கிறது நல்லா இருக்கு. அப்ப ஏன் என் வண்டியில இல்ல அப்படிங்கும் போது அவர் என்ன அடுத்த இடத்த ட்ரஸ்ட் பண்ண இல்ல, நம்ம கூப்பிடுறோம் வாங்க இந்த இடத்துக்கு போறோம், எனக்கு வேண்டவே வேண்டாம், இனிமேல் நான் பாட்டே கேட்க மாட்டேன், என்னை விட்டுருங்க. அது நிறைய நடக்கும். கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் எங்க போனாலும் எந்த விஷயமும் ப்ரொஃபஷனலா போங்க. இந்த ஃபீல்டு எனி ஃபீல்டு நீ சொன்ன மாதிரி தான் கொத்தனாருக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குங்கிற மாதிரி. அவங்களே தப்பு சொல்லல, பட் நம்ம படிச்சிருக்கிறோம், அதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறோம். ஒரு கேண்டிலிவர் பீம் போவாங்க, அதுல என்ன ராட் யூஸ் பண்றது தெரியாது. அவங்க பாட்டுக்கு யூஸ் பண்றதா நம்ம யூஸ் பண்ணுவோம், கண்ணுல பாத்துருப்பாங்க, அது எடுத்து போட்டா நல்லா இருக்கும். தேவையான இதுதான் இது. இத்தனைக்கும் இது வந்து பிளேயர் இதுல இன்பில்ட் ப்ராசஸ் இருக்க ஃபீச்சரை வச்சு நம்ம பண்ணிக்கிறோம் டைம் கரெக்ஷன். இது சோ ப்ராசஸ் என்ன வேலை பண்ணும் இந்த பிளேயர்ல நம்ம பண்ண வச்சிருக்கோம். வித்தக்காரருக்கு எப்படி கொடுத்தாலும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நம்ம 10-15 இயர்ஸா பண்ணிட்டு இருக்க கான்செப்ட் அது. பட் இப்போ நம்ம ஈஸியா பண்றோம். இல்ல நீங்க சொன்ன மாதிரி அதுல இருக்க ஆப்ஷன்ஸ் நிறைய ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு, கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும். நீ இப்போ இன்கேஸ் இது ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா ஆல்பின் இது ஒரு கான்ஃபிகரேஷன் எடுத்து ஆல்பின் போடுவோம். பட் அது நீங்க சொன்ன மாதிரி அதுல இருக்க அந்த நாட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எல்லாம் வீடியோ பாத்துக்கிங்க போல இருக்கு. பேசுறதுல நான் வந்து உங்க டைகார்ட் உங்களுக்கு தெரியும், இங்கே வேலைக்கு போக வந்து டயலாக் தான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். நான் வந்து உங்களோட எப்ப நான் விட்டு கொடுக்காம சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். பர்சனலா வந்து நீ உங்களோட ட்ராக் எடுத்து வேற இடத்துல போடுவாங்க, நான் அதையவே கேட்டிருக்கேன். ஏங்க ஒருத்தர் காப்பி அடிக்கிறது தான், அவர் போடுற பாட்டு முத கொண்டுமாங்க ஒரு காப்பி ஒரு பாத்துல தான், அது கமானாலும் அது விட்டடிக்கிறதுன்னு ஆகி போச்சு. அட்லீஸ்ட் கொஞ்சம் மேசன் மாத்தி அடிங்க, ஈ அடிச்சான் காப்பிங்கிற மாதிரி. அப்படி நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, இவர் சொல்றாரு உங்களை என்னைக்கு நான் விட்டு கொடுத்ததெல்லாம் கிடையாது எப்பவுமே. அதாவது பர்சனலா வந்து உங்களை வந்து அப்பார்ட்மெண்ட் நீங்களும் சொல்ற மாதிரி தான், அப்பார்ட்மெண்ட் இதுல எல்லாம் வந்து பர்சனலா ஒருத்தர் உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போன டைம் வந்து இதாகும் போது என்னன்னா, அது உண்மையான மனசார வந்து என் கண்ணுல தண்ணி வந்துருச்சுங்க. சின்னடா திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, பேச மாட்டேன்னு எனக்கு ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டு மோட் இருக்குது. என்ன ஒரு மாதிரி வேற லெவல் இருக்கு. ஒரு மாதிரி இது ஒரு ஃபீல் பண்ணலாம் முடியாதுங்க. அது என்னன்னா, அது என்ன சொல்லுவாங்களே, போய் பார்த்தா தான் தெரியும் மாதிரி. அப்படியே கேட்டவொடனே அப்படியே காதெல்லாம் அந்த பட்ஸ் வச்சு தேய்ச்சவொடனே காதல் ஒரு சாட்டிஸ்ஃபைடா தெரியும், அந்த மாதிரி இருக்குங்க. இது ஒருவேளை வந்து நம்ம இத்தனை நாள் இப்படி கேட்காம இருந்தனாலயா எக்கோ எப்படி கேட்டுச்சு பாத்தீங்களா? இங்கெல்லாம் கேப்பீங்க, குமிச்சு போய் பின்னாடி பேஸ் பாத்தீங்கன்னா சீட் அங்க இருக்கு, ஆனா பேஸ் உங்களுக்கு கேக்குறது அங்க கேட்கும். நல்லா கேட்டு பாருங்க, அங்க இருக்கு. இதான் ஸ்டேஜ்ங்கிறது. ஸ்டேஜ் எப்படின்னா நமக்காகவே வாசிக்கிற மாதிரி நீங்க சொல்றதுனால இங்க கேட்க தோணல, ஆட்டோமேட்டிக்காவே நம்ம இயர் வந்து அங்கதான் ஃபோக்கஸ் பண்றதுக்கு. இந்த நாளே ஒரு
3 இயர்ஸ் கீழேயே கேட்டுங்க. ஆமா, அது 2 வீலர் நம்ம பேசிக் நீங்க பண்ணி கொடுத்தது. ஆனா அது ஒண்டர்ஃபுல் பை. அதெல்லாம் வந்து அந்த டைம்ல பண்ணது. அது யாருமே நம்ம காருக்குள்ள ஏறி இது வந்து பேசிக் எல்லாம் சொன்னதே கிடையாது. இதை வச்சு நான் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இது பண்ணிட்டு இருப்பேன். பட் சொல்லக்கூடாது, பண்ணிருக்காங்க. பட் அதுவே பாத்தீங்கன்னா ப்ராசஸர் இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்மளோட இதுக்கு நல்லா இருந்திருக்கும். இது கம்பெனி பிளேயர் வச்சு இல்லையா, எல்லாம் ஸ்டாக் பேசிக் நீங்க போட்டு கொடுத்து எல்லாமே ஒரு ஆல்பைன் என்ட்ரி, ஒரு சப் என்ட்ரி, எல்லாமே என்ட்ரியா தான் எல்லாமே அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அதுல இல்லையா, எல்லாமே யூஸ் பண்ணி ஒண்ணுமே பண்ணலாம். எல்லாத்தையுமே வச்சு தான் எனக்கு பண்ணி கொடுக்குறேன். அதே திரும்ப வச்சு நம்ம ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு அடுத்தது ப்ராசஸர் போட்டு ஆக்டிவ் பண்ணி அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. அதை இந்த சவுண்ட்ல ஸ்டேஜ் ஹைட் இதுல இந்த பாட்டுல தெரியும். இந்த ஒரு ஃப்ளூட் சவுண்ட் இங்க கேட்கும் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் ஹைட் இங்க கேட்டுட்டு இருக்கும். ஆமா, இப்போ பாருங்க எல்லா சவுண்ட். உண்மையா இருக்கு. இல்யூஷனா என்னன்னு இல்லைங்க. இல்ல சப்வூஃபர் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கம்பெனி பிளேயர் இருக்கிறதுனால பேஸ் கேட்டு இருந்திருக்கும். அதுல டைம், அதாவது டீடைலிங் இருக்கும். அந்த டைம் கரெக்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாதனால உங்களுக்கு இதோட கேன்சல் ஆயிருந்திருக்கும். இப்போ வந்து சப் முன்னாடி போயிடுச்சு, ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ல கேட்கும் பேஸ். இப்போ பியூரிட்டியா இருக்கிற மாதிரி இந்த பிளேயர்ல அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறனால யூஸ் பண்ண முடிஞ்சது இந்த பிளேயர்ல. உங்க சஜஷன் தான் நீங்க சொன்னீங்க. இல்ல இது வந்துட்டு நான் ஆல்பைன்னால நீங்க கண்ண மூடி போட்டுக்கலாம். லைவ் ஆர்கெஸ்ட்ரா கேட்ட மாதிரி இருக்கு அதுல. உண்மையாவே வந்து இதெல்லாம் வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வரும்போது அதே தான் நடந்துச்சு. போய் பொள்ளாச்சியில இருந்து வரேன், ஒரு ட்ரீம்ங்கிற மாதிரி வந்தது. அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் டிராவல் பண்ணேன். இங்கே தான் இருப்பேன், நீங்க பாத்துருக்கீங்க. பண்ணிட்டே இருப்பேன், கேட்டே இருப்பேன், கொட்டேஷன் கேட்டே இருப்பேன், நீங்களும் கொடுத்துட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நாளைக்குன்ட்டு. பட் அது இன்னைக்கு 2025 போது இந்த இடத்துல வந்து நிக்குது. அப்படியே ஒரு நேச்சுரலா இருக்குது. இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு கிடைச்சது உங்களுக்கு. நீங்களும் அப்படியே போய் ட்ரெயின் ஆயிட்டீங்க. அது என்ன சொல்லுவாங்க, பெட்டர் இது வந்து சம்டைம்ஸ் அது நடக்குங்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு இதா இருக்குங்க. பாத்தீங்கன்னா லெவல், இந்த லெவல் கேட்கும் சவுண்ட்ஸ். ஐ லெவல் இதுதான் சவுண்ட். எதுவுமே கீழே எல்லாம் இருக்காது, எல்லாமே முன்னாடி இருக்கும். ஒரு மிதந்துட்டு இருக்கிற மாதிரி, ஃப்ளோட்டிங்கா இருக்கிற மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்கும். சரிங்க, அது ஏதாவது ஒண்ணுன்னா ரொம்ப பெஸ்டா கொண்டு எதிர்பார்க்கறது. அந்த இடத்துல சில விஷயங்கள் நடக்கும்போது என்னால அது அக்செப்ட் பண்ண முடியாது. அதுக்குமே அது ஒரு அதனாலதான் ஸ்டாண்டபிள் பண்ண முடியும். இவ்வளவு பேஷனேட்டா இருக்கிற இதுல இருக்க முடியுது. நம்ம ஊர்ல ஒரு காமெடி சொன்ன மாதிரி டெஸ்டர் வச்சவங்க எலக்ட்ரிஷியன் மாதிரி நிறைய இருக்கு. சரி, அதை கேளுங்க. சரி, ஏதாவது இருந்தா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணியாச்சு. சரி, எல்லாமே நீங்க போட்டோ எடுத்துக்கீங்க, எதுவுமே மாறக்கூடாதுல்ல. சரி, இப்ப பேக்ல ஆளுங்க உட்கார்ந்தாங்கன்னா மட்டும் நீங்க சென்டர் வைங்க ஃபேடர்ல. சரி, அல்லது நீங்க வந்து எப்பவுமே இதுல லெஃப்ட் ரைட் மாத்துற மாதிரி இருக்குங்க. வைஃப் உட்காருவா அப்படி, அதெல்லாம் ஆப்ஷன் இது இல்லைங்களா? இந்த ப்ரீசெட் அது மாதிரி. இந்த ப்ரீசெட் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும், வைஃப் மட்டும். ஓகே, இப்போ டைம் ப்ரெஷர் வந்துட்டு அவ்வளவுதான். வைஃப் 2 இடத்துல உட்காருவாங்க. ஆமா, உட்காரும்போது செகண்ட் பர்சன் நீங்க கொடுத்துருங்க. இதுவும் உங்களுக்கு சரி, அவ்வளவுதான். டைம் ப்ரெஷர் இப்ப எனக்கு வச்சு கொடுத்துருக்கேன். டிசிஆர் ப்ரீசெட். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? ஆக்சுவலா நீங்க ரொம்ப க்ளோஸ், அது நம்மளுக்கு தெரியும். இது ஏன் கேட்கறேன்னா, நம்ம யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல பாக்குற கஸ்டமர்ஸுக்கு தெரியணும். நம்ம ஆக்சுவலி வந்து பொள்ளாச்சினா ஆரம்பம் வந்து நமக்கு இப்ப இல்ல, ஒரு நான் சின்ன பையன் ஒரு 12 இயர்ஸ் பேக்குக்கு முன்னாடியே நாங்க இங்க ஒரு ஆடியோல பண்ணிருக்கிறோம். அப்புறம் 7 இயர்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ அப்படின்ட்டு நம்ம அண்ணன் வண்டி ஒருத்தர் ஸ்கார்பியோ. அப்பவே பாத்தீங்கன்னா அந்த எல்லாருமே இந்த சோனி ஜேபிஎல் மாட்டும் போதே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோக்கல் டிஎல்எஸ் ஆம்பு, ஃபோக்கல் சப்வூஃபர்னு போட்டு அப்பவே ஜேவிசி எல்லாம் போட்டு ஒரு வேற லெவல்ல ஒரு ஆடியோ பண்ணியிருந்தாங்க. அப்ப இருந்தே ஒரு ட்ரீம் என்னன்னா நம்மளும் ஒரு கார் வாங்கணும், நம்ம ஆரம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு போச்சு. பட் அப்ப பட்ஜெட் எல்லாம் எனக்கு தெரியாது. என் பழைய வீடியோ இருக்கும், ஒரு 3 இயர்ஸ் சம்திங் 4th இயர் ஆயிருக்கு. நான் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு பெரிய ட்ரீமோட வரேன், நம்ம போய் இதெல்லாம் மாட்டிடலாம் அப்படின்ட்டு. பட் அந்த டயத்துல தான் அதுதான் என்னோட என்ட்ரி. இங்க ஆரம்பக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்து ஸ்டடி பண்ணோம். அதாவது என்னன்னா ஆடியோலயும் இவ்வளவு இருக்கா அப்படின்ட்டு நம்மளும் ஸ்டடி பண்ணோம். இங்க வெல் ட்ரெயினடு டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க, எஜுகேட் பண்றதுக்கு இம்ரான் சார் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட வந்து நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டா, எதாவது நம்ம வந்து
ப்ராடக்ட்ஸ் மாட்டல நம்ம இங்க பை பண்றோம் அதெல்லாம் இல்லாம சில இடத்துல எல்லாம் வந்து முகம் சுழிச்சிருவாங்க. ஒரு ஒரு சர்டைன் ஹார்ஸ்க்கு மேல நம்ம வந்து அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டே இருந்தோம்னா, சரி நீங்க வாங்க பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வாங்க பாத்துக்கலாம், இங்க அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. தென் வந்து ஒரு பேசிக்கான ஒரு முறையில் போட்டு ஒரு பேசிக் செட்டப் பண்ணிட்டு போறோம். 3 years பி ஃப்ராங்க் சார் ஒரு கம்ப்ளைண்ட் அதுல வந்ததே கிடையாது. எந்த ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு வயரிங் இஷ்யூ எதுவுமே வந்தது இல்லை. நான் வந்து வண்டியில உட்கார வச்சு நிறைய பேருக்கு உட்காந்து, அதாவது என்னன்னா அந்த என்ட்ரி லெவல்ல நம்ம வண்டியில இம்ப்ரெஸ் ஆகி என் கார்ல ஆடியோ கேட்கறதுக்கு நிறைய பேர் கார்ல ஏறுவாங்க, காரை வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் நான் இங்க அதுக்கப்புறம் தென் மேரிடு கோயம்புத்தூர் செட்டில் ஆயிட்டேன். நான் சும்மா வந்துட்டு போய் வந்துட்டு இருப்பேன். தெரியுமே, நிறைய எத்தனை வந்து போவீங்க. சும்மா வருவேன், வேலை முடிச்சுட்டு வருவேன், வந்துட்டு ஏதாவது ஒரு கார் இருக்கும், கார்ல ஏறி நான் பாட்டு கேட்டிருப்பேன். ஒரு நாளும் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் மாதிரி இங்க யாருமே ட்ரீட் பண்ணதே இல்லை. அப்ப இருந்தே 3 way பண்ணணும்ட்டு ஒவ்வொரு டைமும் ஒரு கொட்டேஷன் ஆகுங்க. சம் சுச்சுவேஷன் அது வந்து அமையாது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தாண்டி போயிட்டே இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு நல்லது தான். அந்த ஸ்ட்ரகிள் கேப்ல இம்ரான் பாய் ஆல்சோ வந்து நிறைய வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாரு, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸும் இது பண்ணிட்டே இருக்கிறாரு. ஃபைனல் வந்து இந்த 2025 இப்போ நம்ம கரண்டா பேசிட்டு இருக்கிறப்போ 3 way வந்து அப்டேட் பண்ணியாச்சுங்க. பெரிய ட்ரீம். அதாவது என்னன்னா, நான் கார் வாங்கணுங்கிறதே ஒரு காலத்துல ஒரு ட்ரீமா இருந்துச்சு, கார் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசுல இருந்து ஒரு சட்டிக்குள்ள அந்த பானையில ஸ்பீக்கர்ல வச்சு கேட்கும் போதெல்லாம் ஒரு, அப்புறம் இவங்க டெமோஸ் கார்ஸ் எல்லாம் இருக்கும், சரி நம்மளே அப்ப இந்த 3 way எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கும்போது, அப்புறம் பெரிய ஒரு பியூட்டி என்னன்னா, எதுவுமே என்னோட ஓன் சஜஷன் எதுவுமே கிடையாது. சார் உங்க வண்டி நீங்க எனக்கு என்ன பெஸ்டா பண்ணுவீங்களோ பண்ணுங்க அப்படின்னாரு. இந்த போஸ்ட் எல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அதாவது என்னன்னா, இந்த அளவுக்கு எனக்கு பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கறதுக்கெல்லாம் அவரோட ஒரு ஓன் பிரதரா நினைச்சு எனக்கு பண்ணி கொடுத்தாரு. எனக்கு கஸ்டமரா வந்து அவர் ஒரு நாள் வந்து நீ வந்து ட்ரீட் பண்ணதே கிடையாது. தம்பி அப்படிங்கிறதோடு அவர் எதுவுமே அப்படிதான் நினைச்சு அவர் வந்து பண்றாரு. நம்மளும் அந்த மாதிரி நினைச்சுதான் வரோம். ஆரம்பாங்க மத்த பக்கம் எப்படி பண்றாங்க, நம்ம இன்னொருத்தங்களை பார்த்து நம்ம குறை சொல்லணும் அப்படின்ட்டு இல்ல, அன்ப்ரொஃபஷனலா நிறைய இடத்துல வந்து பண்றாங்க. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆரம் வந்து நம்ம ட்ரஸ்டடா வந்து கொடுக்கலாம். அவர் வந்து எப்படின்னா, நான் கஸ்டமர் வண்டின்னு பார்க்க மாட்டாரு, அவரோட வண்டி கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பே பண்றாரு அப்படின்ட்டு அவர் ரொம்ப லைக் பண்ணி பண்ணுவாருங்க. அதெல்லாம் வந்து நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்க வந்து அவர் கூட வந்து பழகி பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேர்த்து கூட வந்து பழகணும். அவர் கூட இம்ரான் சார் நீங்க ப்ராடக்ட் மாட்டாம போங்க. இம்ரான் சார் கூட வந்து கொஞ்ச நாள் வந்து அப்படியே பேசி அவர் அப்படியே பேசுவார். அவர் ஜஸ்ட் என்னன்னா, அவர் என்ன பண்றாரு நின்னு பார்த்தா போதும், அவர் கூட பேச முடியும் வேண்டாம். ஜஸ்ட் அவர் நின்று என்ன பண்றாரு, என்ன மாதிரி திங்க் பண்றாரு அப்படியே பார்த்தாலே இப்படிலாம் பண்றாங்களா அப்படின்ட்டுலாம் தோணுங்க. பேசலாம் ப்ரோ, பேசினா நம்ம நீங்க நாம இருக்கும், நம்ம நிறைய இருக்குது. ட்ரஸ்டடா வாங்க. ஆரம் வந்து இது வந்து ஒரு கோயம்புத்தூர்ல வந்து நமக்கு ப்ரௌடான இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பீப்புள்ஸ்க்கு இது நம்ம தெரியுமா அப்படின்ட்டு இல்லைங்க. நம்ம கோயம்புத்தூருக்குள்ள வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா, நம்ம எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல் அடிக்க கோயம்புத்தூர் வந்து நல்லா ஃபேமஸ். அது தென் ஒரு பியூட்டிஃபுல்லா பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு மோட்டார் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு கார் இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளவு ஒரு டெடிக்கேட்டடா வந்து இவ்வளவு அச்சீவ் பண்ணி ஒரு இது நடந்துட்டு இருக்குது. அது நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இருக்குதுங்கிறது வந்து நம்ம கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் நமக்கு வந்து ஒரு பெருமைப்படுற விஷயம். எங்கெங்கயோ இருந்து நம்ம கிட்ட வந்து ஆடியோ பண்றாங்க. அப்போ நம்ம இந்த லோக்கல் பீப்புள்ஸ் நமக்கு என்னன்னா, நம்ம ஊர்ல இருந்து இது ஒரு பெருமை தான். அதாவது நம்ம ஊருக்காரரு இங்கிருந்து வெளிநாடு போய் அவரை வந்து நம்ம ஒரு அச்சீவ் பண்ணி அதை நம்ம டெடிக்கேட்டடா ஒரு தமிழ்நாட்டுக்குன்ட்டு கொடுத்து, அது நம்ம கோயம்புத்தூருக்காரரு, அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் அதெல்லாம். நீங்க வாங்க, ஆரம்பம்லாம் வந்து ப்ராடக்ட் எல்லாம் மாட்டாதீங்க. ஆரம்பம் ஜஸ்ட் வந்து ஒரு விசிட் பண்ணுங்க, வந்து பாருங்க, அது நாலேஜ் வளர்த்திக்கலாம். என்னன்னே அதாவது என்னன்னா, ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் ப்ரோ. வந்து பார்த்துட்டு போலாம் ப்ரோ. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை. அதாவது இப்போ 3 way ஜர்னி வந்து ஒரு 3 to 4 years வெயிட் பண்ணி 4 வருஷம் ப்ரோ. 4 years இல்லையா? 4 வருஷங்கிறதெல்லாம் வந்து என்னன்னா, அது கொஞ்சம் இந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல இல்லைங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராடக்டா மாட்டணும்னு எப்பவோ மாட்டிருப்பேன்.
அது ஒரு பேஷனேட்டா எடுத்து அது ஒரு ட்ரீமா எடுத்து அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்கண்ணா இதெல்லாம் Bro, கேட்டு? ஒரு எப்படின்னா இது வந்து ஒரு கூஸ்பம் லைஃப்ல ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் தெரியுங்களா? ஆமா. நம்ம எப்படி ஒரு நாள்ல இருந்து நம்மள இருக்க போறதுல இல்ல, இருக்கிறதுக்குள்ள சில விஷயத்தை அனுபவிக்கணும்னு சில எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். எனக்கு இது ஒரு ஆசை. ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்த மாதிரி காருக்குள்ள வந்து இந்த மாதிரி ஆடியோ வந்து நீங்க நான் கேட்பீங்க வந்து அப்படின்னு? என்னன்னா இதுவுமே அவரோட ஸ்டைல்ல சொன்னா இதுவுமே ஒரு என்ட்ரி லெவல் தான். பட் இந்த என்ட்ரி லெவல்ல இவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு அவுட்புட்டை வந்து அவன் இவ்வளவு ப்ரொஃபஷனலா கொடுக்க முடியும்னா அது எக்ஸ்ட்ரானரி தான். ஏன்னா நம்ம வண்டியில இனி ப்ராசஸர் ஆட் பண்ணல. ஆமா. அது பண்ணாமையே வந்து ஹெட்யூன் பார்த்தா ஆல்பன் ஹெட்யூன் பாட்டு இருக்கும். தெரிக்குது அப்படியே. இப்போ லேட்டஸ்டா சொன்னோம்னா இம்ரான் பை தான் இப்ப நம்ம ஓஜி, ரியல் ஓஜிங்கிற மாதிரி நம்ம அவரோட ரெட் டிராகன் ட்ரீம்ல வந்து ஆட் ஆகிக்க வேண்டியதுதான். உண்மையில நல்ல அப்பார்ட்மெண்ட் பிசினஸ் வந்து நல்ல ஒரு பர்சன். அண்ட் இன்னொரு கொஸ்டின்னா, ஓ பாய் ஓகே, ம். இப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த ஃபிட்டிங் பசங்க, ஸோ அவங்களோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆனா அவர் ஸ்டைல்ல வந்து ஒரு வார்த்தை சொன்னா என்னன்னா, தலை சரியா இருந்தா தான் வாழெல்லாம் சரியா இருக்கிறோம். அவரே கரெக்டா இருக்கும்போது தென் அவர் கீழ் இருக்கிற எல்லாருமே அந்த அளவுக்கு அவர் வச்சிருப்பாரு. ஏன்னா நம்ம பசங்க பாத்தீங்கன்னா வெளியாள் பசங்க கிடையாது. ஏன்னா வந்து நம்ம பசங்க வந்து இம்ரான் பாய் இன்டர்நேஷனல் கூட்டு போய் ட்ரெயின்ட் ஆகி இப்போ எல்லாமே வந்து வெல் ட்ரேட் பசங்க, இன்டர்நேஷனலி வெல் ட்ரேட் ஆனா பசங்க. இங்க இருக்கிற பசங்களுக்கு 5 வருஷம் தெரியும், ஒரு 4 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் தான். பசங்க எல்லாம் வந்து கில்லி மாதிரி. அதாவது இப்ப நீங்க அந்த வண்டி எடுத்துக்கோ, நீ காலையில வந்த வண்டி ஆமா. ஒரு ப்ராசஸர் ஆட் பண்ணி இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வெளியே போச்சுன்னா ஒரு 3 நாள் வச்சு செய்வார். அது ஒருத்தர் ஹெல்ப்பர் கூட இல்ல, ஒரே ஒருத்தர். அப்போ நம்ம அந்த டெடிகேட்டட் தெரியுதுல ப்ரோ, அது சொல்ல வேண்டியதில்ல ப்ரோ. அதாவது ஒரு ப்ரூவன் ஆன விஷயத்த வந்து நம்ம எவ்வளவு டைம் ஆனாலும் சொல்லிட்டே போலாம். அதான். எல்லாருமே எஜுகேட்டடா இருக்கு. நாங்க எக்ஸ்பெஷலி இப்ப நீங்க ஆகட்டும், உள்ள ஒரு எல்லாத்துலயுமே ஒரு ப்ரொஃபஷனல். அதாவது ஒரு அந்த கேட்டுக்குள்ள நம்ம உள்ள வந்ததுல இருந்துமே நம்மளை வெல்கம் பண்றதுல இருந்து, ஒருத்தங்க நம்மளை வந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்கறதுல இருந்து, ஜாப் கார்டு போடுறதுல இருந்து, நம்ம அப்டேட் பண்றதுல இருந்து, ப்ராடக்ட் மாற்றுறதுல இருந்து, டியூனிங் எல்லாமே ப்ரொஃபஷனல். அதாவது ஸ்டில் எப்படின்னா அவரு இங்க ஹை ஆரம்பிச்சு சேம் ஹையா தான் எங்கேயுமே. அந்த டவுன்ஸ்ங்கிறது வந்து நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது. நம்ம அது நல்லா இருக்குங்க. அது எப்படி சொல்றதுன்னா, நீங்க வந்து அதை பார்க்கணும். நம்ம சொல்லி அதான் பேசினா சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப என்னோட இது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சில விஷயத்த நம்ம நல்ல ப்ரொஃபஷனலா பண்றாங்க ஆடியோ. அதாவது என்ன வெல் ப்ரொஃபஷனல், தேங்க்ஸ் சும்மா அப்படின்ட்டு இல்ல. ரொம்ப 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 அதாவது நம்ம இது பெரிய ஒரு பியூட்டி என்னன்னா, நம்ம கேட்காத விஷயத்தையும் அவங்க வந்து செஞ்சிருப்பாங்க இதுல. இப்ப இன்க்ளூடிங் எடுத்துக்கோங்க, இதுல நான் இந்த மெட்டீரியல் நான் கேட்கல, அந்த மெட்டீரியல் வந்து அவங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இதுக்குள்ள ஒரு டேம்பிங் நான் கேட்கல, ஆனா அதை ஒரு டேம்பிங் அவர் பண்ணி கொடுத்தாரு. இது எல்லாம் என்னன்னா நான் சொல்லி பண்ணல, அவங்களா வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இதை நான் பண்ணிருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தென் ஒரு கேபிள் இப்ப இன்னைக்கு ஒரு கேபிள் ஒரு ப்ராப்ளம் ஆகுது. அந்த கேபிள் என்ன பண்றாங்கன்னா அதோட ஒரு கேபிளா விடுறது இல்ல, அது 4 கேபிள்னால அந்த 4 கேபிள் மாத்தி 5வது கேபிள் அந்த ஓகேனா தான் எனக்கு அதுல சாட்டிஸ்ஃபைட் ஆறாங்க. இல்ல நானே என்னங்கிறேன், இல்ல போதும் நாளைக்கு வேணா ஒவ்வொரு டைம் வந்து அது கழட்டிட்டு இருப்பீங்களா, நீங்க இது மாத்திட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அது இம்ரான் சார் வந்து அந்த கோஆர்டினேஷன் வந்து அது நம்ம பண்ணலைன்னா அது கரெக்டா அந்த அவுட்புட் வராதுங்க. வேணா என்னன்னா ஆரம் வந்து டீமுங்கிறத விட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே டீம்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஒரு குடும்பமா ஒர்க் பண்றாங்க. அதுல நம்மளும் வந்து ஒரு ஆட் ஆன் ஆயிருக்கிறங்கிறது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதோட டெமோ வீடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, கஸ்டமர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஒரு ஆடியோ கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆல்பைனோட ஹெட் யூனிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மொரேல் 3 யூஸ் பண்ணியிருக்கோம், ரியர் வந்து பார்த்தீங்கன்னா மொரேலோட 2 யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஒரு 4 சேனல் சவுண்ட் மெகாஸ், ஒரு மோனோ சவுண்ட் மெகாஸ், தென் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கிக்கர் பண்ணியிருக்கோம். ஸோ டேம்பிங் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆடியோ தான் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம சேல்ஸ் டீம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. See you next video, மக்களே. Until then, see you. Bye. This is Apadi from Aram Card.